சரோஜா தேவி 87 வயதிலே தற்போது காலமாகிறார் என்ற தகவல் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகிற்கே மிகப்பெரிய இழப்பு என்றால் மிகையல்ல. என்றால் 70 ஆண்டு காலமாக 1955 அறிமுகமாகி 70 ஆண்டு காலமாக திரைத்துறையில் பயணித்தவர். இவர் நடித்த படங்கள் என்பதை விட இவர் வாழ்ந்த அந்த படங்களில் வாழ்ந்திருப்பார் என்றுதான் கூற வேண்டும். கொஞ்சி பேசக்கூடிய அவருடைய அந்த தமிழ் மொழியாகட்டும், அதே போன்று கன்னடமாகட்டும், தெலுங்காகட்டும், இந்தி ஆகட்டும் என எந்த மொழி படமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரமாக வாழக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர். சரோஜா தேவியுடன் பல பெரிய சூப்பர் ஸ்டார் நடித்தவர். முப்பெரும் தேவிகள் என்று அழைக்கப்பட்ட 3 பேரில் இவரும் ஒருவர். பத்மி, சரோஜா தேவி, சாவித்ரி ஆகிய மூவர் தான் முப்பெரும் தேவிகள் என்று தமிழ் திரையுலகின் முப்பெரும் தேவிகளாக தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தென்னிந்திய திரையுலகம் முழுவதும் வலம் வந்தார்கள். இதிலே சரோஜா தேவியும் ஒருவர். எம்ஜிஆருடன் 26 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். சிவாஜியுடன் 22 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அதே போன்று பத்மபூஷன், பத்மஸ்ரீ மற்றும் ஏகப்பட்ட திரை விருதுகளை வென்றிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். 2019 ரிலீஸ் ஆன புனித் ராஜ்குமாருடன் நடித்த நடசார்வபௌம என்ற படம் தான் அவருடைய கடைசி படமாக அமர்ந்திருக்கிறது. அவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். குறிப்பாக அவரை தமிழிலே கன்னடத்தில் அபிநய சரஸ்வதி என்பார்கள், கன்னடத்து பைங்கிலி என தமிழில் அழைப்பார்கள், அபிநய பாரதி என இந்தியில் அழைத்தார்கள், அபிநய காஞ்சனமாலா என்றும் அவரை அழைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு பேரிலே அவரை அந்த அளவுக்கு நாட்டியமாகட்டும், அதே போன்று அவர் பேசுகின்ற வசனங்கள் ஆகட்டும் அனைத்துமே ஒரு தனித்துவத்துடன் இருந்தது என்றால் மிகையில்லை என்றுதான் கூற வேண்டும். 50களின் கடைசி, அதே போன்ற 60கள் 70களிலே 17 வருடங்கள் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார், பெண்களின் சூப்பர் ஸ்டாராக, ஹீரோயின்களின் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் சரோஜா தேவி. எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், ஜெமினி கணேசன், அதாவது அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என 3 பேருடன் கதாநாயகர் நடித்து பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் என்பார்களே, அப்படி ஒரு சூப்பர் டூப்பராக இருந்தது. ஒரு காலத்திலே சூப்பர் ஸ்டார்களை விட, நடிகர்களை விட, சூப்பர் ஸ்டார் நடிகர்களை விட அதிக அளவு சம்பளம் பெற்றவர் சரோஜா தேவி என்று கூறும் அளவுக்கு தமிழ் திரையுலகிலே கோலோச்சியவர் சரோஜா தேவி. சரோஜா தேவியின் இயற்பெயர் என்னவென்றால் ராதா தேவி என்றுதான் அவருடைய இயற்பெயர். அவருக்கு சரஸ்வதி தேவி, பாமா தேவி, சீதா தேவி என்று 3 சகோதரிகள் இருந்தார்கள். அதே போன்று இவர் பெயர் வசனா தேவி என ஒரு தங்கை உண்டு. 5 பெண்கள் கொண்ட குடும்பத்திலே பிறந்தவர். இவர் 4வது பெண். இவருக்கு ராதா தேவி என்பதுதான் இவருடைய இயற்பெயர். அதன் பின் சரோஜா தேவி என்று திரைப்படத்திற்காக அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. அவர் முதலே சரோஜா தேவி என்ற பெயரை மாற்றிக்கொண்டு பொன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் தான் 1955ஆம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமானார். முதல் படம் மகாகவி காளிதாஸ். முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்றால் மிகையில்ல. அந்த படத்துக்கு தேசிய விருதும் கொடுக்கப்பட்டது. அதன் பின் கன்னட படத்தில் கதாநாயகி அறிமுகமாகி புகழ்பெற்ற சரோஜா தேவி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அடையாளத்தை தேடித்தது எது என்றால் அவர் எம்ஜிஆருடன் நடித்த நாடோடி மன்னன் படம் தான். 1958 வெளியான அந்த படம் பட்டி தொட்டி எங்கும் சரோஜா தேவியை கொண்டு சேர்த்தது என்று கூறலாம். அதன் பின் ஸ்ரீதருடைய கல்யாண பரிசு, இயக்குனர் ஸ்ரீதர், டைரக்டர் ஸ்ரீதரின் கல்யாண பரிசு அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது. நட்சத்திர அந்தஸ்தா, சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு சென்றது என்றால் கல்யாண பரிசு 1959, 58 நாடோடி மன்னன், 59 இந்த கல்யாண பரிசு வந்தது. ஸ்ரீதரின் கல்யாண பரிசு மூலமாக பட்டி தொட்டியும் உள்ள மக்கள் மனதிலே நிரந்தரமாக குடியேறினார் சரோஜா தேவி என்று நான் கூற வேண்டும்.